கேப்டன் விஜயகாந்த் மறைவிற்கு லட்சக்கணக்கான மக்கள் எங்கிருந்தோ வந்து கூடியிருந்த நிலையில் நடிகர் சூர்யா அஞ்சலி செலுத்த நேரில் வராதது விமர்சனத்திற்கு உள்ளானது. அத்தோடு சூர்யா குடும்பத்திலும் யாரும் வராத நிலையில் சோசியல் மீடியாவில் பலரும் கேள்வி எழுப்பத் தொடங்கினர். இந்த நிலையில் நடிகர் கார்த்தியும் சிவகுமாரும் கேப்டன் விஜயகாந்த் நினைவிடத்தில் முதல் நாள் அஞ்சலி செலுத்த மறுநாள் நடிகர் சூர்யாவும் வந்து அஞ்சலி செலுத்தியிருக்கிறார். தேமுதிக அலுவலகத்திற்கு ஆளுயர ரோஜாப்பூ மாலையுடன் வந்த நடிகர் சூர்யா மாலையை போடும் போதே மனமுடைந்து கண் கலங்கினார். பின்னர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்திய நடிகர் சூர்யா கையெடுத்து கும்பிட்டபடி விஜயகாந்த் நினைவிடத்தை பார்த்து தேம்பி தேம்பி அழுதார். சிறிது நேரம் அழுதபடியே விஜயகாந்த் நினைவிடத்தில் அமர்ந்திருந்தார் நடிகர் சூர்யா. தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய நடிகர் சூர்யா விஜயகாந்தின் இறப்பு குறித்து பேசும்போதே அழுது கொண்டே பேசினார். பெரியண்ணா படத்தில் விஜயகாந்துடன் நடித்த அனுபவங்களை பகிர்ந்து கொண்ட சூர்யா தனது தட்டில் இருந்து சாப்பாடு எடுத்து ஊட்டிவிடும் அளவுக்கு தன் மீது விஜயகாந்த் பாசம் வைத்திருந்ததாக நினைவு கூர்ந்தார். 8 வருஷம் அசைவம் சாப்பிடல, நான்வெஜ் சாப்பிடல, என்னென்ன வெஜிடேரியன் சாப்பிட்றியா, நீ என்ன ஒரு வார்த்தை உரிமையாக சொல்லி திட்டிட்டு வந்து அவர் பிளேட்லேருந்து எடுத்து என்னை சாப்பிட வச்சார். நீ நடிக்கிற, உனக்கு வந்து உடம்புல சக்தி வேணும், இதெல்லாம் நீ வேறு ஏதாவது வேண்டுதல், வேறு ஏதாவது விட்டுக்கோ, நீ இதை சாப்பிட்டு தான் அப்படின்ட்டு கட்டாயப்படுத்தி அப்புறம் அவர் பிளேட்லேருந்து எடுத்து எனக்கு ஊட்டி விட்டார். ஒரு நாள் என்ன அப்படி பார்த்துக்கிட்டாரு. அத்தோடு நடிகர் சங்க கட்டிடத்திற்கு விஜயகாந்தின் பெயர் வைப்பது தொடர்பான கேள்விக்கு நடிகர் சங்கத்தை மீட்டெடுத்த பெரும்பங்கு விஜயகாந்திற்கு இருக்கிறது என்பதால் அவருடைய பெயர் வைப்பது பொருத்தமாகவே இருக்கும் என்றும் கூறினார். அது மீட்டெடுத்துல அவருக்கு பெரிய பங்கு இருக்கு, அவருக்கான மரியாதை நிஜமா செஞ்சாகணும். நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்திய கையோடு நடிகர் சூர்யா விஜயகாந்த் வீடு அமைந்துள்ள சாலி கிராமத்திற்கு சென்றார். அங்கு நடிகர்கள் சிவகுமார், கார்த்தியும் வந்திருந்தனர். இதனை அடுத்து 3 பேரும் நேரில் சென்று பிரேமலதாவுக்கு ஆறுதல் கூறினர். விஜயகாந்த் முகத்தை கடைசியாக பார்க்க முடியவில்லையே என்பது தனக்கும் கார்த்திக்குக்கும் வாழ்நாள் முழுமைக்கும் ஆறாத வடுவாக இருக்கும் என வேதனை தெரிவித்தார் சூர்யா. கடைசியா பார்க்க முடியல அப்படிங்கிற ஒரு கில்ட் வந்து வாழ்நாள் ஃபுல்லாக எப்பவுமே இருந்துட்டே இருக்கும், எனக்கும் கார்த்திக்கும் இருந்துட்டே இருக்கும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.